நடத்தி செல்வீங்க. உள்ள 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 தேவ ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். தேவ ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். ஆவியானவர்களை அழைக்கிறார். அவர் சொல்றார், இதோ அவர் சொல்கிறார், நீ எப்படி இருக்க வேண்டும், உன் குடும்பம் எப்படி இருக்கணும், உன் சூழ்நிலை எப்படி இருக்கணும், காரியங்கள் எப்படி இருக்கணும், இயேசு அழைக்கிறார். அவர் சொல்ற, என் ஆத்துமாவே உண்மையே வாஞ்சித்து எனக்கு தேவச்சன் நம்முடைய ஆத்துமா அவர்களே வாஞ்சித்து கதற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனை மீது வாஞ்சை உள்ளவர். அவர் சொல்றார், தேவனிடத்துல எப்படி வாஞ்சை, நீ வாஞ்சையா இருக்கும் பொழுது கர்த்தர் குறைகளை நிறைவாக்குற தேவன் உங்களோடு கூட. அவன் வாஞ்சித்தான். 100 ஆடு உடையவன் ஒரு ஆட்டுக்காக வாஞ்சித்தான், தேடினான், அலைந்தான். அவன் எதற்காக பிரியாசப்பட்டானோ அந்த பிரியாசத்துடைய காரியங்கள், அந்த ஆடுகள் கிடைக்கும்போது அவன் தோளின் மேல் அதை போட்டுக் கொண்டு தன் நண்பருக்கும் அயலானுக்கும் அழைத்து காணாமல் போன ஆட்டை குறித்து அவன் சந்தோஷப்பட்டான். அவன் ஆட்டின் மேல் வாஞ்சையாய், இயேசு மேலே எம்எல்ஏ வாஞ்சையாய் கதவை தட்டுகிறான். நேச்சருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறக்காமல் அழிந்து போற உடைக்காக, அழிந்து போற ஆண்டவரே பொருளுக்காக பார்த்து சொல்ற, நான் எப்படி என் உடையை மீண்டும் உடுத்துவேன், எப்படி என் கால்களை மீண்டும் கழுவி நான் வருவேன். உலகத்தில் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கிற, திறக்கிற தட்டுகிற நேசரிடத்துல கதவை திறக்காதபடிக்கு மூடிக்கொண்டிருக்கிற ஸ்திரீயே, நீ கதவை திறப்பாய் என்னால் இயேசு உன்னிடத்தில் வந்து அவர் தங்கு. நீ கதவை திறக்காமல் அடைத்துக் கொண்டு வைப்பாய் என்று சொல்ல, உன்னுடைய குடும்பத்தில் உனக்குள்ள சோகங்கள் வறுமைகள் நரித்துள்ளதான. இன்று ஒரு குள்ளன் எப்படியாவது இயேசுவை தேட வேண்டும் என்று வகை தேடினான். அந்த வகை தேடினவர் வாஞ்சையாயிருந்தான். அவன் குள்ளன் அந்த மரத்தின் மேல் ஏற வேண்டும். எப்படி ஏறுவது? தன் வாழ்க்கையில அவன் கஷ்டப்பட்டு அந்த மரத்தின் மேல் ஏறி தனக்கென்று ஒரு இடத்தை அவன் பிடித்தான். என்று நீயும் நான் தனக்கென்று ஒரு இடத்தை இயேசுவை தேடி வகை தேடி அவருடைய ஆலயத்துக்குள்ள தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்துக் கொள்கிற சகோதரனாய் சகோதரியாய் இயேசுவை தேடுகிறவனாய் இருக்கிறான். அவன் அந்த இடத்தை பிடித்துக் கொண்ட பொழுது இயேசு அவனிடம் வந்து அவனை பார்த்து சொல்ல, சகவே இறங்கி வா, என்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல். என் அன்பு தேவச்சனமே, உனக்குள்ள வாஞ்சை இருக்குமானால், உனக்குள்ள தேவனை தேடுகிற வாஞ்சை இருக்குமானால், உனக்கென்று ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய தேடுவாயானால் இயேசு கூடாரத்துக்குள்ள வந்து தங்கி கூடாரத்தில் இருக்கிற எல்லா பழைய காரியங்கள், பழைய சுகம் எல்லாவற்றையும் நீக்கி இயேசு தங்குகிற வீட்டில சமாதானமும் ஆசீர்வாதமும் ரட்சிப்பும் கிடைக்கும். அப்படியாப்பட்ட சமாதானத்தையும் ரட்சிப்பையும் உன் வாழ்க்கையில கிடைக்க வேண்டும் என்றால் வாஞ்சையாய் கர்த்தரே, இந்த ஆத்துமா ஆண்டவர்களை வாஞ்சையாய் இருந்து நீ தேடுவாய் என்று சொன்னார். சகை வீட்டில் வந்த இயேசு உன் வீட்டுக்குள்ள வருவார். ஆண்டவருடைய சமூகத்தில் தேடுவதற்கு நேரத்தை பார்க்காது, தேடுவதற்கு நேரத்தை பார்க்காது. ஆண்டவர் சமூகத்தில் ஓடிவார். இன்னும் 9 நாட்கள் உண்டு. புதிய ஒரு நாட்களுக்குள்ள பிரவேசிக்க 9 நாளும் கர்த்தரை தேடி தேவனுடைய ஆலயத்துக்குள்ள ஓடி வருவாய் என்று சொன்னார். பழைய எல்லாம் ஒழிந்து போன 9 நாட்கள் எல்லா பழைய காரியங்களையும் மூட்டை கட்டி விட்டு புதிய காரியத்துக்குள்ள, புதிய தேவனுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை கடந்து போனோம். என்னமான தேவன் இயேசுவினிடத்தில் வாஞ்சையாக வந்தான். சகவி இயேசுவினிடத்தில் வாஞ்சையாக
இதோ மெய்ப்பெண் ஆடுகளின் மீது வாஞ்சையாக, நம்முடைய வாஞ்சை மெய்ப்பெண்ணிடத்தில், நம்முடைய வாஞ்சை மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க, நம்முடைய வாஞ்சை மெய்ப்பனை காணல. நண்பான தேவன் சொல்ல, ஒருவேளை அப்படி மெய்ப்பனை வாஞ்சையாய் இருப்பாயான, மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாயான, மெய்ப்பன் மேல கர்த்தாவே நீ வாஞ்சையாய் இருப்பாயான, உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்க இன்னும் இருக்கிற நாட்களில் கர்த்தர் நம்ம நடத்தும்படியாக, நம்முடைய வாஞ்சை அவர் மேல் இருக்கும்படியாக நம்மை நாமே அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் குணானவரே, விசேஷமாக 28ஆம் தேதி சனிக்கிழமை நடக்கிற ஆண்டவரே இந்த முழுக்கு ஞானஸ்தானத்தை எடுக்கிற மூர்த்தி பிதர் குடும்பத்தையும், அருமையான ஏஞ்சலையும், அருமையான துளசியும் கர்த்தாவுடைய கரத்தில் போது இந்த பிள்ளைகள் ஆத்துமா தேவனை தேடி கதறுவதை போல, என் ஆத்துமா ஆண்டவரே உண்மையே வாஞ்சித்து கதறுகிறார். அப்படி இந்த பிள்ளைகளை ஆண்டவரே வாஞ்சியெல்லாம் உண்மையில இருக்கிற, உண்மை தேட, உண்மை கண்டுபிடிக்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த பிள்ளைகளாக ஆண்டவரே நாளை திங்கட்கிழமை அப்பா 23ஆம் தேதி இந்த 12ஆம் மாதம் 2024 காலை 11 மணிக்கு நடக்கிற இந்த விதவைகளுக்கு கர்த்தாவே நாங்கள் அளிக்கிற இந்த புடவையை ஆண்டவரே, இந்த அரிசி மிச்சர் கேக் இதெல்லாம் நாங்கள் கொடுக்க பிரயாசப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிரயாசத்தின் எல்லா காரியங்களை நிறைவேற்றி சமாதானமாய் கர்த்தாவே நாளைக்கு இந்த காரியத்தை நீங்க நடத்தி கொடுக்க போது